கதாநாயகன் கேப்டன் விஜயகாந்த் பத்மபூஷன். பத்மபூஷன் விஜயகாந்த் அவர்களின் 73வது பிறந்த நாளை முன்னிட்டு நம்முடைய டெல்லியில் வாழும் ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி நிதி வழங்கவிருக்கிறார் அவருடைய பெயரால். அதற்காக டெல்லி தமிழ் சங்கத்திற்கு ஆண்டுதோறும் ரூபாய் 1 லட்சம் அவர் வழங்குகிறார். மேடம் இங்கே அறிவித்த பொழுது ஆண்டுதோறும் இந்த தொகையை நிச்சயமாக எங்களுடைய தலைவரின் சார்பாக வழங்கப்படும், அது உரிய ஏழை எளிய மாணவர்களுக்கு சென்று அடைய வேண்டும் என்று தமிழ் சங்கத்தை வேண்டி கேட்டுக்கொண்டார். அதன் பெயரில் எங்களுடைய தலைவரும் எங்களுடைய பொதுச் செயலாளர் முகுந்தன் ஐயா அவர்களும் அவர்களோடு நாகராஜன் அவர்களும் ஒன்றாக பயணித்து இந்த தொகையை பெற்று ஏழை எளிய மாணவர்களுக்கு வழங்கி கொண்டு வருகிறார்கள். உங்கள் சார்பாக அவர்களுக்கும் தலைவர் கேப்டன் அவர்களுக்கும் உரத்த கரகோஷம் எழுப்பி அவர்களை வாழ்த்துமாறு வேண்டுகிறோம். இந்த நிகழ்ச்சிக்காக வியட்நாம் தமிழ் சங்கத்திலிருந்து தலைவர் பிரின்ஸ் அவர்களும் அவருடைய துணைவியார் அவர்களும் இங்கு வருகை வந்திருக்கிறார்கள். அவர்களையும் உங்கள் சார்பாக தமிழ் சங்கம் வருக வருக என்று வரவேற்கிறது. இப்பொழுது தமிழ் தாய் வாழ்த்து. எழுந்து எல்லோரும் நிறுவனம். தமிழ் தாய் வாழ்த்து தெரியுங்களா? சீராரும் பதனமென திகழ்வரத கண்டமிதில் கணமும் அடிச்சிறந்த திராவிடர் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் கரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்து வெறும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திரும்பியந்து செயமறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நன்றி. அடுத்ததாக எங்களுடைய சங்கத்தின் பொதுச் செயலாளர் முகுந்தன் ஐயா அவர்கள் உங்களோடு அவரை பற்றி பேசுகிறார். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று டெல்லி தமிழ்ச்சங்கத்தில் கேப்டன் பத்மபூஷன் திரு விஜயகாந்த் அவர்களின் 73வது பிறந்த நாளை டெல்லி தமிழ்ச்சங்கம் கொண்டாடுவதில் மிக பெருமை கொள்கிறது. அந்த நிகழ்ச்சிக்கு இங்கு தலைமையேற்றிருக்கும் திரு ராகவன் நாயுடு அவர்களையும் மற்றும் வியட்நாமிலிருந்து வந்திருக்கும் வியட்நாம் தமிழ்ச்சங்க தலைவர் திரு பிரின்ஸ் அவர்களையும் மற்றும் அவரது துணைவியாரையும் டெல்லி தேமுதிக தலைமை பொதுச் செயலாளர் டெல்லி மாநில தேமுதிக பொதுச் செயலாளர் திரு நாகராஜனையும் மற்றும் மூர்த்தி அவர்களையும் மற்றும் உங்கள் அனைவரையும் தமிழ்ச்சங்கத்தின் சார்பில் வருக வருக என்று வரவேற்கிறேன். கேப்டன் அவர்களுடன் எனக்கு ஒரு 20 ஆண்டு கால பழக்கம். அவர் இருந்த பொழுது டெல்லியில் எலெக்ஷன் கமிஷனில் பதிவு பண்ணிட்டு தொடர்ந்து நடிகர் சங்க பாராட்டு விழாவும் நான் பண்ணியிருக்கேன். உண்மையிலே அவரை மாதிரி ஒரு நல்ல மனிதர், ரொம்ப அன்பான பாசமான நேசமிகு தலைவர் திரு விஜயகாந்த் நம்ம மறக்கவே முடியாது. அவர் நடிகர் சங்கத்தில் இருக்கும்பொழுது நடிகர் சங்க கடனை அடைத்தார். நடிகர் சங்கத்துக்கு போனால் எல்லாருக்கும் ஒரு அரை கிளாஸ் மோர் தான் கொடுப்பாரு. பாகிஸ்தான் நடிகர் சங்கத்திலேருந்து பணம் சேர்த்து செலவழிக்க மாட்டார்.
அந்த மாதிரி இருந்து நடிகர் சங்க கடனை முழுதுமாக அடைத்து நடிகர் சங்கத்துக்கு பெருமை சேர்த்தவர். அதே மாதிரி இன்று அவரோட பிறந்தநாள் கொண்டாடுறது அந்நியார் திரு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் நம்மளை தொடர்பு கொண்டு வருடந்தோறும் ஏழை மாணவர்களுக்கு நிதி உதவி அளிக்க வேண்டும், தமிழ்ச்சங்கத்தின் சார்பில் நாங்கள் நிதி உதவி அளிக்கிறோம் என்று சொல்லி சொன்னபடியே செய்து காட்டுகிறார். போயிடுவாங்க ஆசீர்வாதம், ஆனால் அதை தொடர்ந்து செய்யணும், ஏழை மாணவர்களுக்கு உதவி செய்யணும்னு ஒரு நல்ல எண்ணத்தில் அவங்க போடுற அன்னதானம், அந்த இறந்த உடனே ஒரு 15 லட்சம் பேருக்கு டெய்லி அன்னதானம் போட்டு அது எவ்வளோ பேர் வந்தாங்க. நானும் அவர் இறந்த அன்னைக்கு போனேன். என்ன கூட்டம், அவரோட புகழ் அன்றைக்கி தான் பார்த்துக்கணும், அவ்வளோ கூட்டம். ரொம்ப தமிழ்நாடு கூட வந்திருந்தாங்க. உண்மையிலேயே மறக்க முடியாத மாமனிதர். அவர் ஒரு திரைப்பட நடிகர் மட்டுமல்ல, தேசிய முற்போக்கு திராவிட கழகம் நிச்சயம் நிறுவன தலைவரும் ஆவார். 2006 முதல் 2016 வரை தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினராகவும், 2011ஆம் ஆண்டு முதல் 2016ஆம் ஆண்டு வரை சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராகவும் இருந்துள்ளார். இவரது 4 தசாப்த திரை வாழ்க்கையில் 150க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ளார். இவரது 100வது திரைப்படமான கேப்டன் பிரபாகரன் மற்றும் தென்னிந்திய நடிகர் சங்கத்தை மாற்றத்தை ஏற்படுத்தி இவரது தலைமையில் இவர் கேப்டன் என்ற பெற்ற பெயரை பெற்றவர். இவரது தலைமையத்தின் கீழ் நடிகர் சங்கமானது நான் சொன்ன மாதிரி கடன்லேருந்து மீள்பட்டது. கடன் இல்லாமல் ஒரு நடிகர் சங்கம் ரொம்ப கஷ்டத்தில் இருந்ததை, அதே மாதிரி வறுமையான கலைஞர்களை அவர் எப்பொழுதும் நேசித்து அவர்களுக்கு நிதி உதவி செய்திருக்கிறார். இவரது தலைமைத்துவத்தின் கீழ் நடிகர் சங்கம் மற்றும் புரட்சிகரமான கதாபாத்திரத்தில் நடித்ததால் இவர் புரட்சி கலைஞர் என்ற பட்டத்தையும் கலைப்பொடி தானுவிடமிருந்து பெற்றார். ஏழை குடும்பங்களுக்காக உதவி, தமிழ் திரைத்துறையின் நலிவுற்ற நடிகர்களுக்கான உதவிகள் ஆகிய மனிதாபிமான உதவிகளை வழங்கியதன் காரணமாக இவர் கருப்பு எம்ஜிஆர் என்ற பட்டப்பெயரை பெற்றவர். உண்மையிலே இவரோட இதை பற்றி சொன்னால் எல்லாரோடும் சக தொழிலாளிகள் சக நடிகர்களோடு உட்கார்ந்து சாப்பிடுவார். அவங்களுக்கு தானே உதவி வேணும் உடனே செஞ்சு கொடுப்பார். அவரை எவ்வளோ சொன்னாலும் சொல்லிகிட்டே இருக்கலாம், ஒரு நாள் போகாது. அவர் நம்மை விட்டு பிரிந்தாலும் மக்களுக்கு செய்த நற்பணிகளின் காரணமாக தமிழ்நாட்டின் மனங்களில் என்றும் நீங்கா போகின்ற மாமனிதராக வாழ்கிறார் என்பது நிதர்சனமான உண்மை. ஆண்டுதோறும் அவரது பிறந்த நாளில் அவர் செய்த மாபெரும் சமூக பணிகளை அவரது துணையார் மற்றும் தேமுதிகவின் பொதுச் செயலாளருமான அந்நியார் திருமதி பிரேமலதா விஜயா அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறார். இன்று அவரது 73வது பிறந்தநாளான இன்று இப்போ ஆகஸ்ட் 25 தேமுதிக சார்பில் ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வித்தொழில் வழங்குவதற்கு இந்நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. டெல்லி தமிழ் கல்விக் கழக நிர்வாக மேலாண்மை குழு அவரோட ஒத்துழைப்புடனும் டெல்லி தேமுதிக தலைவர் திரு நாகராஜன் ஒத்துழைப்புடனும் இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. டெல்லி தமிழ் கல்வி பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மற்றும் பள்ளியில் பயிலும் மாணவர்கள் மற்றும் அவருடைய பெற்றோர்கள் அவங்க அமைச்ச பசங்க மாணாக்கரையும் வருக என்று வரவேற்கிறேன். பார்வையாளர்களாகிய உங்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். அதாவது கேப்டனுக்கு பத்மபூஷன் விருது கிடைச்ச உடனே நேராக அவங்களுக்கு பாராட்டு விழா நடத்துறது நம்ம தமிழ் சங்கம் தான். இங்கே தான் எங்கள் முதல்ல அவங்க எங்கேயுமே போகல. அந்த அவங்க விருதோடு சேர்த்து நேரில் இங்கே தான் வந்தாங்க. சாயந்தரம் அதே போல் அவங்க அன்னைக்கு நம்ம ராகவன் நாயுடு மேடம் பக்கத்தில் தான் உட்காந்துருந்தாங்க. மேடத்திட்ட அவர் தெலுங்கில் சொன்னார், இங்கே நிறையா ஏழை குழந்தைகள் படிச்சுட்டு இருக்காங்க, கேப்டன் பேரில் ஏதாவது நீங்கள் பண்ணணும் அப்படின்னு முதல்ல கோரிக்கை வச்சவர் ராகவன் நாயுடு சார் தான். கூட நம்ம முருகன் சார் இருந்தார். நான் தான் அந்த கச்சேரி நடத்திக்கிட்டு இருந்தேன், பாட்டு கச்சேரி. விஜயகாந்த் படத்தில் இருந்த எல்லாம் பாட்டு கச்சேரி நான் தான் நடத்திக்கிட்டு இருந்தேன். அப்பயே உடனே எல்லாம் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்ச உடனே அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கு நீங்கள் ராகவன் நாயுடுக்கும் ஒரு மிகப்பெரிய கை. இப்பொழுது அவருக்கு மரியாதை செய்யும் நேரம். நீங்கள் மலர் தூவி மரியாதை செலுத்துமாறு உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தது ராகவன் நாயுடு அவர்கள் ஒரு சிறு வார்த்தைகள் பேசுவார். நீங்கள் வாங்க.
சார் ஒருத்தர பண்ணுங்க சார். ஹலோ என்ன வாங்க லைன் செட் வாங்க போடுங்க ஐயா வாங்க வாங்க ஐயா மாலை மட்டும் லைன் செட் நான் வந்து பயப்படுறேன் அப்படியே ஒரு போட்டோ அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்று கேப்டன் விஜயகாந்த் அவருடைய பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறேன். அவர் என்னுடைய கிராமத்து பக்கத்து கிராமம் தான், விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் அனுப்பப்பட்ட பக்கத்தில் என்னுடைய வில்லேஜ் அந்த பக்கத்தில் மீசூர். அதனால் ரொம்ப சின்ன வயசில் கஷ்டப்பட்டு சினிமாவில் இருந்தார். ரைஸ் மில்லில் அவர் ரைஸ் மில் வச்சுருந்தாங்க. அனுப்பப்பட்டில்லை. அது அப்படியே மக்கள் எல்லாம் சோசியல் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. ஐடி குழந்தைகள் பண்ணியிருக்காங்க. அப்போ கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்தாரு. எல்லாம் ஊரில் இதெல்லாம் அந்த ஏழைகளுக்கெல்லாம் தையல் மிஷின்லாம் வாங்கி கொடுத்தாரு. அதான் பண்ணாங்க. அது மாதிரி அவங்க உயிரோடு தான் நீ நல்லா பண்ணுவாங்க சமுதாயத்துக்கு ஆண்டு இது அந்த இது. அடுத்ததாக இன்றைய சிறப்பு விருந்தினர் வியட்நாம் தமிழ் சங்கத்தைச் சேர்ந்த தலைவர் பிரின்ஸ் அவர்கள் உங்களோடு ஓரிரு வார்த்தைகள் வாழ்த்தி பேசுவார். அனைவருக்கும் வணக்கம். இந்த மாலை வேளையிலே உங்கள் மத்தியிலே இருப்பது எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. வியட்நாம் நாட்டிலிருந்து தமிழ் சங்கத்தின் மூலமாக இந்த இடத்துல நான் வந்திருக்கிற மகிழ்ச்சி. அதுவும் குறிப்பாக டெல்லி தமிழ் சங்கம் சார்பாக முகுந்தன் ஐயா அவர்களும் ராம் சங்கர் ஐயா அவர்களும் வியட்நாம் தேசத்திற்கு இந்த வருடத்தில் பிப்ரவரி மாதம் உலக தமிழர் மாநாடு வந்திருந்தார்கள். அதன் மூலமாக நான் அவர்களை அறிமுகம் பெற்றேன். ஸோ அவர்களும் சொல்லியிருந்தாங்க டெல்லி வரும்போது கண்டிப்பாக இங்கே வாங்க. எனக்கு இந்தியாவுக்கு வரக்கூடியாக இந்த ஆண்டு சென்னை மற்றும் அநேக பகுதிகளிலே ஒரு வேலை நிமித்தமாக கடைசியாக நான் டெல்லிக்கு ஐயாவோட தொடர்பு கொண்டேன். இந்த இடத்துல வர சொன்னார். குறிப்பாக இந்த நிகழ்ச்சியிலே புரட்சி கலைஞர் ஐயா அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு இப்படி உதவித்தொகைகள் கொடுக்கப்படுகிற இந்த நேரத்தில் என்னை சிறப்பு இந்த நாள் அந்த அழைப்பு கொடுத்ததற்காக முகுந்தன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் ஒவ்வொரு டெல்லி தமிழ் சங்கத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாதபடி எல்லாரையும் பார்ப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம், மற்ற மகிழ்ச்சி. நிச்சயமாகவே இந்த டெல்லி தமிழ் சங்கம் 80 ஆண்டு காலமாக நடக்கிறது என்றால் அது சாதாரண விஷயம் இல்லை, ஒரு பெரிய விஷயம் நான் நினைக்கிறேன். அதாவது அதிக வருடங்கள் இருக்கிற தமிழ் சங்கம் பார்த்தீங்கன்னா டெல்லி தமிழ் சங்கமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். வாழ்க்கை இதுதான் நம்பர் 1. ஸோ அதில் நான் பங்கு கொள்வதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதில் எல்லாரையும் பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த உதவித்தொகை நிகழ்ச்சிகள் மற்ற எல்லா ஒரு நல்ல மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் அவர்கள் செய்து வருகிறார்கள். எல்லாவற்றுக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துன்னு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக டெல்லி மாநில தேமுதிக பொதுச் செயலாளர் அண்ணன் நாகராஜன் அவர்கள் உங்களோடு. அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்று அனைவருக்கும் மாலை வணக்கம். டெல்லி தமிழ் சங்கமும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் டெல்லி மாநில கிளையும் சேர்ந்து நடத்தி கொண்டிருக்கும் எங்களின் இதய தெய்வம் கேப்டன் பத்மபூஷன் விஜயகாந்த் ஐயா அவர்களுடைய
73வது பிறந்தநாள் விழாவுக்கு வருகை புரிந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய சிறந்தார்ந்த வணக்கங்களும் நன்றிகளும். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் தில்லி தமிழ் சங்கத்தின் துணைத் தலைவர் ஐயா ராகவன் நாயுடு அவர்களுக்கும் பொதுச் செயலாளர் வரவேற்புரை வாசித்த திரு நண்பர் முகுந்தன் அவர்களுக்கும், மற்றபடி இன்றைய சிறப்பு விருந்தினராக வியட்நாம் நாட்டில் தமிழ் சங்கத்திலிருந்து வருகை கொண்டிருக்கும் மிஸ்டர் பிரின்ஸ் அந்த அவங்களுடைய துறவியாருக்கும், இங்கு பெருந்திரளாக வந்திருக்கும் தேமுதிக நிர்வாகிகள் நண்பர்களுக்கும் மற்றும் தமிழ் சங்கத்தினுடைய செயற்குழு உறுப்பினர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. ப்ளஸ் இந்த உதவித்தொகை வாங்குறதுக்குன்னு மாணவர்களும் அவங்களுடைய பெற்றோர்களும் வந்திருக்கீங்க. எல்லா விதத்துலேயும் உங்கள் எல்லாரையும் வரவேற்று மகிழ்ச்சியாக இருக்கு. எங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதாக எங்களுடைய கலைஞர் செயலாளர் எங்கள் அந்நியார் அவர்கள் ஒவ்வொரு வருடமும் இது நடத்துறதுக்கு ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. இது 2வது வருடமாக இது நடக்குது. இது தொடர்ந்து எப்பவுமே நடந்துகிட்டு இருக்கும். தமிழ்நாட்டை பொறுத்தவரை அங்கே கேப்டன் ஐயா இறந்த அன்னையிலிருந்து இந்த நாள் வரை டெய்லி ஒரு 1000-1500 பேர் அங்கே அன்னதானம் சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. மத்தியானம் நானே ஒரு 5-6 நிகழ்ச்சியில் கலந்துருக்கேன். ஸோ இது வந்து ஒரு புனித பணியாக எங்கள் கட்சி சார்பில் நாங்கள் எப்பவுமே செஞ்சிட்டு இருக்கிறது தான். எங்கள் கொள்கையை மெயின் கொள்கையே வந்து இயன்றதை சிவம் இல்லாதவருக்கு. இதுதான் எங்களுடைய பேசிக் மந்திரமே. என்ன இருக்கோ என்ன முடியுமோ அதை அடுத்தவங்களுக்கு செய்யணும்னு நினைக்கிற பாரு, அந்த மனசு தான் பெரிய மனசு. அதை நாங்கள் எல்லாரும் சின்ன ஒரு கடைத்தொண்டர்லேருந்து தலைவர்கள் வரைக்கும் நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால் இந்த புனிதப்படி ஒவ்வொரு வருஷமும் டெல்லியில் நடக்கும். எங்களால் முடிஞ்சது இன்னும் கூட முயற்சி பண்ணுறோம். இந்த 1 லட்சம் ரூபாய்ங்கிற தொகையை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி இன்னும் கொஞ்சம் அதிக மக்களுக்கு குழந்தைகளுக்கு படிப்புக்காக எவ்வளோ செலவு பண்ணாலும் தப்பு இல்லை. அது உதவித்தொகை கிடைக்கிறதுக்கு எங்களால் அத்தனை முயற்சியும் கண்டிப்பாக செய்வோம். மற்றபடி இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு பண்ணி எங்களுக்கு எல்லா விதத்துலையும் ஒத்துழைப்பு கொடுக்குற நண்பர் முகுந்தன் அவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் தனிப்பட்ட முறையிலும் கழகத்தின் சார்பிலும் நான் சிறந்தாழ்த்தி நன்றி சொல்லிக்கிறேன். உங்கள் அனைவரையும் மறுபடியும் வரவேற்று நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருமதி மாலதி தமிழ்ச்செல்வன். வணக்கம். இந்த இனிய மாலை பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கிறோம். தில்லி தமிழ்ச்சங்கம் 80 ஆண்டுகளாக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. தில்லியில் உள்ள அனைவருக்கும், சர்வதேச அளவில் உள்ள தமிழர்கள் அனைவருக்கும் தில்லி தமிழ்ச்சங்கம் தாய்வீடு என்று சொன்னால் அது மிகையாகாது. அதைத்தான் சற்று முன் இவர் வியட்நாமில் இருக்கிறதற்கு நமது சிறப்பு விருந்தினரும் குறிப்பிட்டார். தேமுதிகவை பொறுத்தளவில் கேப்டன் விஜயகாந்த் என்பவர் ஒரு நடிகர் என்பதையும் தவிர ஒரு மாமனிதர் என்றே சொல்லலாம். அவர் இருக்கும் போதும் அனைவருக்கும் உதவிகளை செய்து வந்தார். தற்போதும் அவர் இல்லாத போதும் அவருடைய பெயரில் அவருடைய குடும்பத்தினர் செய்து வரும் மாபெரும் உதவிகள் பொதுமக்களுக்கும் மாணவர்களுக்கும் மிகவும் நன்மை பயப்பதாக இருக்கிறது. திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்களையும் வாழ்த்தி வணங்குகிறோம். நன்றி. அடுத்ததாக மலாய் மந்திர் நிர்வாக குழுவில் இடம்பெற்றிருக்கும் இணைச் செயலாளர் பாலமூர்த்தி அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன். ஏன்னா வேறு யாரும் நான் வந்து பேசணும்னு நான் சொல்ல மாட்டேன். நான் குடும்பம் வரைக்கும் தவிர்த்துடுவேன். ஆனால் வருஷ கலைஞர் விஜயகாந்துங்கிறதுனால எனக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு வந்து அவர்கிட்ட பழக்கம் அந்த முறையில் தான் பேச முடியும். தமிழ் இளைஞர் பண்பாட்டு கழகம்னு ஒன்று இருந்தது. அது இப்பயும் நடந்துட்டு தான் இருக்குது. அதில் வந்து நாங்கள் நடத்தும் போது அந்த தமிழ் இளைஞர் பண்பாட்டு கழகத்துக்காக எவ்வளவோ அவர் வந்து இந்த ஆர்கெஸ்ட்ரா நடத்தும் போது இசைக்கருவிகளுக்கெல்லாம் அவர் தான் வாங்கி கொடுத்தாரு. அப்புறமா அந்த சின்ன கவுண்டர் படம் நடக்கிறேன் நம்ம எய்ம்ஸ் லெவலில் ஆடிட்டோரியத்தில் நடத்தும் போது அவரே வந்து அதுக்கு வந்து எங்களுக்கு வந்து எல்லாம் அந்த நேரத்தில் அவர் தான் பண்ணி கொடுத்தாரு. எப்போ நாங்கள் போனாலும் அப்படி ஒரு பெரிய நடிகருங்கிற ஒரு இமேஜோ இதுவோ அவர் எதுவுமே கிடையாது. யார் வேணாலும் எப்போ வேணாலும் அவரை போய் பார்க்குறாங்க. அதுதான் அவர்கிட்ட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு.
அது யார்ட்டையும் போனால் இல்லைங்கிறதும் அவர்கிட்ட இருந்த வார்த்தை கிடையாது. எப்போ போனாலும் என்னப்பா தம்பி எதாவது சாப்பிட்றீங்களா கொடுங்களா முதல்ல அதான் கேட்பாரு. எப்போ வந்தீங்க, எப்போ சாப்பிட்றீங்களா, என்ன முன்ன பின்ன தெரியாது அவருக்கு. அவர் எனக்கு தெரியும்னு சொல்லலாம், எனக்கு என்ன அவருக்கு தெரியாது. இருந்தாலும் எல்லாத்தையும் வந்து ஒரே மாதிரி தான் பழகுவார். அவர் வந்து தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாம் நானும் அதுக்கப்புறம் உள்ள சில நடிகர்கள்ட்ட இந்த தமிழறிஞர் பண்பாட்டு கழகம் சார்பாக சில இதில் ஷூட்டிங்கு அதெல்லாம் கூட போயிருக்கும். அவங்களெல்லாம் என்னெல்லாம் அழைக்க வச்சுருக்காங்க தவிர யாரும் அந்த மாதிரி பண்ணதில்லை. ஆனால் இவர் மட்டும் ஒரு வித்தியாசமான ஆள். அது வந்து நடிகருங்கிறத தாண்டி ஒரு மனிதாபிமில்ல உள்ள ஒரு மனிதங்கிறது தான் அதுதான் முக்கியமாக பார்க்குறேன். அது வந்து புரட்சி தலைவருக்கு அப்புறம் அவர்கிட்ட பழகுனதில்லை. ஆனால் இவர்கிட்ட நான் பழகிருக்கேன், நேரில் போயிருக்கேன், எத்தனையோ தடவை அவரை பார்த்துருக்குறோம். ஒரு தடவை கூட வந்து எப்போ வேணாலும் வாங்க, இந்த நேரம்லாம் ஒதுக்க மாட்டார். நீங்கள் எப்போ வேணாலும் வாங்க தம்பி, இதில் என்ன இருக்குது, இதில் ஒரு ஃபார்மாலிட்டிலாம் ஒன்றும் கிடையாது, எப்போ வேணாலும் வாங்க. அது மாதிரி நம்மகிட்ட தோளில் கை போட்டு கூட பேசியிருக்கிறாரு. இதெல்லாம் வந்து நான் மறக்கவே முடியாது. எல்லாம் அவர் நினைக்கும் போதெல்லாம் நிச்சயமாக இந்த மாதிரி ஒரு ஆத்மா நம்மளோட இல்லையே. அவர்கிட்ட ஆனால் பழகினதில் வந்து இன்றைக்கி அந்த அவரோட பழகிருக்கிற முறையில் பெருமையும் படுறேன், சந்தோஷம் படுறேன். அவருடைய இது நிச்சயமாக அவர் வந்து நம்மள இருந்தாங்க எல்லாரையும் வாழ்த்துவார்னு சொல்லி நம்மளுக்கு நன்றி. சார் சொன்ன உடனே தான் எனக்கு ஒரு ஞாபகம் வருது. தாழ்காட்டுற ஸ்டேடியத்தில் நடிகர் சங்கம் எல்லாம் வந்து இங்கே ஒரு பெரிய நிகழ்ச்சி, கலை நிகழ்ச்சி நடத்துனாங்க. தலைவர் தான் முன்னாடி முதல் லைனில் உட்காந்துருந்தார். யாரையும் மேடைக்கு வரக்கூட 2 செக்யூரிட்டி போட்டிருந்தாங்க. ஒன்று நான், இன்னொன்று குமரன். ஒரு வயலில் மேலே கண்ணில் பத்திரமா பார்த்துக்கிட்டோம். இதெல்லாம் பார்த்துட்டு என்னை கூப்பிட்டாரு, ஏப்பா இங்கே வாப்பா அப்படின்னாரு. என்ன சார் எந்த ஊருப்பான்னு கேட்டார். திண்டுக்கல். அதான் அவ்வளோதான், வேற ஒன்றும் சொல்லலை, அதான் அப்படின்னாரு. அதே மாதிரி இன்னொரு இது கேட்டது, டைக்காவுக்கு ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்டார். டைக்கா இப்போ தமிழர் இளைஞர் பண்பாட்டு கழகம் இருந்தில்ல, அதுக்கு தான் ஃபுல் ஃபார்ம். அந்த டைக்காவுக்கு என்ன ஃபுல் ஃபார்ம் தமிழில் கேட்டார். அதை நான் தான் சொல்லிக் கொடுத்தேன் அவருக்கு. அதனால் அதுக்காக நான் பெரிய ஆள் கிடையாது, இருந்தாலும் என்கிட்ட உரிமையாக கேட்டார். அந்த அடுத்ததாக நம்முடைய வெங்கடேசன் சார் ஒரு வாங்க வாங்க வாங்க. அனைவருக்கும் வணக்கம். திரைத்துறையில் எம்ஜிஆருக்கு அப்புறம் கொடை வள்ளலார் நம்ம விஜயகாந்த் இருந்தாங்க. இப்போ அதை தொடர்ந்து அவர் போனதுக்கப்புறமும் டெல்லி தமிழ்ச்சங்கம் மூலியமாக வருஷம் 1 லட்சம் ரூபா ஏழை மாணவ மாணவிகளுக்கு வழங்குவதற்காக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. மிக்க நன்றி, வாய்ப்புகளுக்கு நன்றி. சிறப்பு விருந்தினர்களை கௌரவிக்கும் நேரம். அவர்களை கௌரவிப்பதற்காக நம்முடைய துணைத் தலைவர் ராகவ நாயுடு அவர்களையும் பொதுச் செயலாளர் மோகன் அவர்களையும் பிரின்ஸ் மற்றும் அவருடைய துணைவியாரை கௌரவப்படுத்துவதற்கு அழைக்கிறேன். மாலதி மற்றும் அமுதா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். வாருங்கள். அடுத்ததாக அவருடைய துணைவியார் ஹாவோ அவர்களை எங்களுடைய செயற்குழு உறுப்பினர்கள் மாலதி மற்றும் அமுதா அவர்கள் தேமுதிக டெல்லி மாநில பொதுச் செயலாளர் நாகராஜன் ஐயா அவர்களுக்கு டெல்லி தமிழ்ச்சங்க பொதுச் செயலாளர் பொன்னாடை கொடுத்து இதை நிதி வழங்கும் விழா. உதவித்தொகை பெறும் மாணவர்களை ஒவ்வொருவராக அழைக்கிறேன். ஒவ்வொருவராக வந்து பெற்றுக்கொள்ளவும். வரிசையாக ஸ்வாதி 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 நீங்களும் வாங்கம்மா கூட. மூன்றாவதாக தன்விஷ் தயாராக இருக்கவும். மூன்றாவதாக தன்விஷ். இந்த அம்மா அந்த ஸ்வாதி அவர்களுக்கு உதவித்தொகை பெற வரும் மாணவர்களுடன் அவர்களுடைய பெற்றோர்களும் மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். இரண்டாவதாக தன்விஷ்.
மூன்றாவதாக தன்விஷ் ஜே மோக்ஷிதா பெற்றோருடன் வரவும். தற்போது தன்விஷ் தனது உதவித் தொகையை பெற்றுக் கொண்டார். தற்போது மோக்ஷிதா வருகிறார். மோக்ஷிதாவை அடுத்து வர்ஷினி ஏ. வர்ஷினி தனது பெற்றோருடன் வருமாறு அழைக்கிறோம். பிரண்டி குமாரி, பக்கத்துல நின்று வாங்க பேசுறப்ப உங்க அப்பா அம்மா கொஞ்சம் பக்கத்துல. காவியாவை அடுத்து பிரண்டி குமாரி, அடுத்து எஸ் தன்ஷிகா ஸ்ரீ. தற்போது பிரண்டி குமாரி தனது உதவித் தொகைக்கான காசோலையை தருகிறார். அடுத்து எஸ் சோனியா தயாராக இருக்கவும் பெற்றோருடன். சோனியா யாருமா? சோனியா எஸ் சோனியா. ஷாலினி தேவி ஆர். அவரை அடுத்து எம் லக்னிஷ். தம்பி வாங்கப்பா. மாணவர்களுடன் அவருடன் பேரு சொன்னா அவங்க அம்மா அப்பா கூட வாங்க. எம் லக்னிஷை அடுத்து சாதனா. வாமா ரமேஷ் நீ வாமா இங்க வந்து. காவிஷியை அடுத்து அனுஷ்கா. காவியஸ்ரீ தற்போது காசோலையை பெறுகிறார். காவியஸ்ரீ அம்மா யாருக்கா? மேல தற்போது காவியஸ்ரீ காசோலையை பெற்றுக் கொண்டார். காவியஸ்ரீயை அடுத்து அனுஷ்கா மேடைக்கு வருகிறார். அனுஷ்கா தனது தாயாருடன் வந்திருக்கிறார். அவரை அடுத்து பவானேஸ்வரி. புவனேஸ்வரி. அவரை அடுத்து ரிஷிதா யாருமா? உமான்ஷுவை அடுத்து தென்றல் யாருமா? தென்றல். விஜயபாஸ்கர் தனது குடும்பத்தினருடன் வரவும். விஜயபாஸ்கர் யாரு? விஜயபாஸ்கர். தற்போது சூரஜ்குமார் அவர்களுக்கு காசோலை கொடுக்கப்படுகிறது. எல்லாம் வாங்கிக்கோங்க. அந்த செக் வாங்க வந்து ஒரு நிமிஷம் இருங்க. இன்று ஓய்வு பெறும் உயர்திரு அண்ணன் சண்முகம் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ஓரிரு நிமிடங்கள் பொறுமை காக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். தற்போது மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை தரும் நிகழ்ச்சி நல்லபடியாக நடந்து முடிந்தது. தேமுதிகவிற்கும் அந்நியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்திற்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்கள் இதுபோல் மேன்மேலும் அனைவருக்கும் உதவி செய்து கேப்டன் அவர்களின் ஆவலை தீர்த்து வைப்பார்கள் என்று நினைக்கிறோம். அவர்கள் செய்து வரும் பணி மிகவும் சிறப்பான சமூக பணியாகும். பல்வேறு மாணவர்களை அவர்கள் முன்னுக்கு கொண்டு வர உதவுகின்றனர். அவர்களுக்கு நன்றி. உதவித்தொகை பெற்ற மாணவர்கள் அனைவரும் இதை ஒரு ஊக்கமாக நினைத்து கொண்டு கல்வியில் சிறந்து விளங்க வேண்டும். நன்றாக படித்து பிறருக்கு உதவும் மனப்பான்மையை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். தமிழ்ச்சங்கத்தின் சார்பில் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தற்போது தேசிய கீதம். अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल वंगा विंध्य हिमाचल यमुना गंगा
उच्चल जलधितरंगा तव शुभ नामे जाए तव शुभ आशीष माहे